மரணம் மனித வாழ்வில் ஒரு கொடுமையான நிகழ்வு. சிலர் வாழ்வில் மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்றுவிடும். ஆனாலும் சில நேரங்களில் இந்த மரணம் மனக்கசப்பை நீக்கி குடும்பத்தில் சமாதானம் வர காரணமாகிவிடும். இன்றும் அப்படி ஒரு நிகழ்வை தான் நாம் தியானிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஊடகத்திலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்து கொண்டு இருக்கிற பொழுது ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தினாலே தொடர்ந்து கேட்க முடியவில்லை என்றாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மற்றும் ஒரு நேரத்தில் இதை நீங்கள் கேட்க முடியும். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை படித்த பிறகு பெனியேலில் யாக்கோபின் வாழ்க்கை மாறியது என்று நான் சொன்னது ஒரு பெரிய தவறு என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். 34ஆம் அதிகாரத்தில் நடந்த நிகழ்வுகளிலே பெரிய மாற்றங்கள் இதையும் நாம் பார்க்கவில்லை. ஆனால் அங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்தது என்பதுதான் உண்மை. பெனியேலில் யாக்கோபுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஒரு திருப்பு முனை என்று சொல்ல முடியுமா என்பது சிலருடைய கேள்வி. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை என்றால் ஒருவரிடம் மாற்றமே இல்லை என்று பலர் மிகைப்படுத்தி பேசுகிறார்கள். அது உண்மை அல்ல. சிலருக்கு தங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான திருப்பு முனை அனுபவம் இருக்கலாம். அதை அவர்கள் நினைவு கூறலாம். ஆனால் பலருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமலேயே இருக்கலாம். அல்லது அவர்கள் அதை ஒரு முக்கியமான விஷயமாக கருதாமல் இருக்கலாம். ஆனால் யாக்கோபு பெனியேலுக்கு வந்த பொழுது அவரிடம் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்பட்டது. பிறந்தது முதல் பெனியேல் வரை யாக்கோபின் வாழ்க்கை எப்படி இருந்தது? சுயநலம் நிறைந்ததாகவும் மாம்சத்தின் பிடிவாதம் கொண்டதாகவே இருந்தது. அதுதான் யாக்கோபு. ஆனால் பெனியேலிலே உண்மையிலே என்ன நடந்தது? அங்கே அவருடைய சுயம் சரிந்து விழுந்தது. காற்று இறங்கிய டயர் போல ஆகி போனார். இருந்தாலும் 34ஆம் அதிகாரத்திலே நடந்த காரியங்களை நாம் கவனிக்கும் பொழுது அவர் இன்னும் முழுமையாக விசுவாசத்திலே நடக்கத் தொடங்கவில்லையே என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசா அங்கிருந்து புறப்பட்டு தன் வீட்டிற்கு திரும்பின உடனேயே யாக்கோபு தன் குடும்பத்தை சாலேம் நகருக்கு அழைத்து சென்றார். இது ஒரு மிக மோசமான முடிவாகும். யாக்கோபு அப்பொழுதும் தன்னுடைய சொந்த புத்திசாலித்தனத்தையே நம்பிக்கொண்டிருந்தார். அங்கே தீனாள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாள். அவளுடைய உடன் பிறந்த சகோதரர்களான சிமியோனும் லேவியும் இதற்கு காரணமான அந்த மனிதனிடம் சென்றார்கள். அவன் தீனாளை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய போதிலும் அவர்கள் அவனை கொலை செய்தார்கள். யாக்கோபின் மகன்கள் அங்கே நடத்திய அந்த படுகொலைகள் இன்றும் நம் தேசத்திலே நடைபெறும் கொலைகளை விட பயங்கரமானவை. அவர்கள் வீட்டுக்கு திரும்பிய போது யாக்கோபு அவர்களிடத்திலே, இந்த தேசத்து மக்களிடையே என் பெயரை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள் என்றுதான் சொன்னாரே ஒழிய பாவத்தை குறித்து பேசவில்லை. யாக்கோபு சீகேமில் உள்ள சாலேம் நகரில் தங்கியது ஒரு துயரமான முடிவு என்று பல வேதாராய்ச்சியர்கள் கூறுகிறார்கள். ஆனால் என்னிடத்தில் ஒரு கேள்வி உண்டு. யாக்கோபு பெத்தேலுக்கு செல்ல தயாராக இருந்தாரா? தேவன் அவருக்கு கொடுக்க இருந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் நிலையிலே அவர் இருந்தாரா? இல்லை. 34ஆம் அதிகாரத்திலே நடந்த கொடூரமான சம்பவங்கள் அனைத்தும் ஒரு மனிதன் தனது மாம்சத்தின் பலத்தால் நடந்து கொண்டிருக்கிறதன் விளைவே ஆகும். அவரிடத்திலே அந்த சுயம் அல்லது பெருமை குறைந்திருந்தது உண்மைதான். ஆனால் கடவுள் மீது தெளிவான விசுவாசம் இன்னும் அவரிடத்திலே தென்படவில்லை. பெத்தேலுக்கு தொடர்ந்து செல்லும் விசுவாசம் அவரிடத்திலே இல்லாததால் தான் அவர் சாலேமிலே தங்கிவிட்டார். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த துயரமான சம்பவங்கள் அவர் தனது சொந்த குடும்பத்திலேயே ஒரு சிறந்த தலைவராக இல்லை என்பதை காட்டுகின்றன. அவர் வகிக்க வேண்டிய சரியான பொறுப்பை அவர் வகிக்கவில்லை. அவர் எந்த விதத்திலும் ஒரு ஆவிக்குரிய மாவீரராக அப்பொழுது இருக்கவில்லை. அந்த 11 மகன்களையும் வழிநடத்துவது என்பது உண்மையிலே யாக்கோபுக்கு மிகவும் கடினமான, அவர் தயாராக இல்லாத ஒரு வேலையாகவே இருந்தது. இந்த துயரமான சம்பவத்திற்கு பிறகுதான் யாக்கோபு இப்பொழுது தன் வாழ்க்கையிலே கடவுளின் கரத்தை உணரத் தொடங்குகிறார். முன்பே எடுத்திருக்க வேண்டிய சரியான முடிவை இப்பொழுதுதான் எடுக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்பொழுது கர்த்தர் யாக்கோபை மீண்டும் பெத்தேலுக்கு அழைக்கிறார். இந்த சோகமான அனுபவத்திற்கு பிறகு அவர் அங்கே செல்ல தயாராகிவிட்டார். கவனித்து பார்த்தால் இதற்கு முன்பே அங்கிருந்து புறப்பட்டு செல்ல அவருக்கு போதுமான விசுவாசம் இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது யாக்கோபு தனது குடும்பத்திலே ஒரு ஆவிக்குரிய தலைவராக பொறுப்பெடுக்க தொடங்குகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி,
உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். யாக்கோபு தன் குடும்பத்தாரிடத்திலே சில காரியங்களை செய்யும்படியாக சொல்கிறார். முதலாவதாக, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள் என்கிறார். இதை கேட்கும் பொழுது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. யாக்கோபு ராகேல் மற்றும் லேயாளோடு தப்பி வந்த பொழுது ராகேல் தன் தந்தையின் வீட்டில் இருந்த சிலைகளை திருடி கொண்டு வந்ததை நீங்கள் நினைவு கூறலாம். ஒட்டகத்தின் மேல் ஏறி அமர்ந்த பொழுது அந்த சிலைகளை சுமைகளுக்கு அடியிலே வைத்து அதன் மேலேயே அவள் உட்கார்ந்து கொண்டாள். யாக்கோபுக்கு அந்த நேரத்திலே தெரியாது. அதனால்தான் அவர் லாபானிடம் பேசும்பொழுது தன்னிடம் அந்த சிலைகள் இல்லை என்று மிகவும் நேர்மையாக கூறினார். லாபானிடத்தில் அவர் உண்மையாக பேசிய ஒரு சில தருணங்களிலே இதுவும் உண்டு. அவை அங்கே இருப்பது அவருக்கு உண்மையாகவே தெரிந்திருக்கவில்லை. அந்த சிலைகள் இருப்பது யாக்கோபுக்கு தெரிய வந்த பொழுது யாக்கோபு அவற்றை உடனே அகற்றியிருப்பார் என்றுதான் நாம் அனைவரும் நினைத்திருப்போம். ஏனென்றால் அவர் உயிருள்ள மெய்யான தேவனை பற்றி அறிந்திருந்தார். அவரோடு நேரடி தொடர்பும் வைத்திருந்தார். ஆனால் அவர் அந்த சிலைகளை அகற்றவில்லை. இப்பொழுது பார்க்கும் பொழுது அவருடைய முழு குடும்பமுமே அந்த அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முதல் முறையாக யாக்கோபு இப்பொழுது ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை ஏற்கிறார். இந்த அந்நிய தெய்வங்களை, இந்த உண்மையற்ற தெய்வங்களை அகற்றி போடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் தவறானவற்றை தள்ளி விடுவதுதான். இன்றும் வாரத்திலே 6 நாட்கள் வேறு ஏதோ ஒரு தெய்வத்திற்கு சேவை செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவருக்கு சேவை செய்ய முயற்சிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பல கிறிஸ்தவர்கள், ஏன் விசுவாசத்திலே உறுதியாக இருப்பதாக சொல்பவர்கள் கூட தங்களுக்குள் சில அந்நிய தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். நம்மை படைத்த கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை எந்த ஒரு பொருளுக்கோ அல்லது எந்த ஒரு மனிதனுக்கோ நாம் கொடுப்போம் என்றால் அதுதான் நம்முடைய தெய்வம் ஆகிவிடுகிறது. இப்படி இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தங்களுக்கு ஏன் ஒரு எழுச்சியான அனுபவம் கிடைப்பதில்லை என்று ஆச்சரியப்படுகிறார்கள். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை அறிந்திருக்கிற நீங்களும் உங்கள் அந்நிய தெய்வங்களை அகற்றி எறிய வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே அந்த தெய்வம் எதுவென்று எனக்கு தெரியாது. அது ஒருவேளை பேராசையாக இருக்கலாம். விசுவாசியாக இருக்கும் பல தொழில் அதிபர்கள் பணத்தின் பின்னாலேயே ஓடுகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு கொடுக்கும் அர்ப்பணிப்பை விட பணத்தை சம்பாதிப்பதிலே அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். பிறகு தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன குறை என்று யோசிக்கிறார்கள். நீங்கள் முதலில் தேவனை சந்தித்த அந்த பெத்தேலுக்கு மீண்டும் வர விரும்பினால் உங்கள் வாழ்க்கையிலே உள்ள தவறான காரியங்களில் முதலில் அகற்றி போட வேண்டும். அடுத்ததாக யாக்கோபு சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு விசுவாசிக்கு அதன் அர்த்தம் தன் பாவங்களை அறிக்கை செய்வதாகும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும். கடந்த வாரம் முழுவதும் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதை அப்படியே மறந்துவிட்டு சபைக்கு வர முடியாது. நீங்கள் சபைக்கு வரும்பொழுது குளித்து விட்டு நறுமண திரவியம் பூசிக்கொண்டு வருகிறீர்கள். ஆனால் நம் சபைகளிலே ஆவிக்குரிய உடல் நாட்டம் வீசுகிறது. ஏனென்றால் அங்கே பாவ அறிக்கை இல்லை, சுத்திகரிப்பு இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அவர் மன்னிப்பார். ஆனால் நாம் அறிக்கை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். மேலும் உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்றும் அவர் கூறுகிறார். அதாவது பழைய ஆடைகளை எரிந்து விடுங்கள். வேதாந்தத்திலே வஸ்திரங்கள் என்பது நமது பழக்க வழக்கங்களை குறிக்கிறது. ஒரு குதிரை வீரர் அல்லது ஒரு கால்பந்து வீரர் தங்களுக்குரிய சீருடையை அணிந்திருப்பதைப் போல தேவனுடைய பிள்ளைகளையும் தாங்கள் யார் என்பதையும் தாங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் என்பதையும் வெளிப்படுத்தும் விதத்திலே ஆடை அணிய வேண்டும். அதாவது அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்குரிய பழக்க வழக்கங்களை அணிந்திருக்கிறீர்களா? உங்கள் அலுவலகத்திலோ பள்ளியிலோ அல்லது அக்கம் பக்கத்திலோ நீங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து சற்று வித்தியாசமானவர் என்பதற்கான அடையாளம் இருக்கிறதா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சீருடையை அணிந்திருக்கிறீர்கள். அதாவது குறிப்பிட்ட பழக்க வழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். யாக்கோபு பெத்தேலுக்கு திரும்பி அந்த நாளில்தான் அவர் கடவுளுக்காக வாழத் தொடங்கினார். அதுவரை அவர் அப்படி வாழவில்லை. இப்பொழுது அவர் நாம் பெத்தேலுக்கு திரும்புவோம் என்கிறார். நாமும் செய்ய வேண்டியது அதுதான். பெத்தேல் என்பது நாம் முதலாவதாக பூரணமாய் கர்த்தரை நம்பி அவருடைய கருத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அந்த நிலை. ஆதியாகமம் 35:3 பாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான்.
ஆபிரகாமும் ஈசாக்கும் பலிபீடங்களை அமைத்தார்கள். இப்பொழுது யாக்கோபும் ஒரு பலிபீடத்தை அமைக்கப் போகிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலம் அவர் தேவனுக்கு ஒரு சாட்சியாக விளங்குவார். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு என்று அவர் சொல்லுகிறார். யாக்கோபு இங்கே எதை நினைவு கூறுகிறார் என்றால், தான் ஒரு வாலிபனாக வீட்டை விட்டு ஓடி வந்த பொழுது வீட்டின் நினைவோடும் தனிமையோடும் பெத்தேலுக்கு வந்த அந்த நாளைத்தான் இப்பொழுது நினைவு கூறுகிறார். அன்று தேவன் அவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். தேவன் அவரிடத்திலே நான் உனக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லி இருந்தார். பல வருடங்கள் கடந்து விட்டன. தேவன் சொன்னபடியே அவருக்கு உண்மை உள்ளவராகவே இருந்தார். இப்பொழுது தேவன் அவரிடத்திலே நீ மீண்டும் பெத்தேலுக்கு போக வேண்டும், நீ எங்கே தொடங்கினாயோ அந்த இடத்திற்கே திரும்பி போக வேண்டும், அங்கிருந்து தான் நீ ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு அரைகுறையான தரம் குறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கழிக்கும் வருடங்கள் முற்றிலும் வீணானவை என்பதை நாம் உணர வேண்டும். தேவன் இஸ்ரவேல் புத்திரர்களை எகிப்திலிருந்து வெளியேறி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே செல்லும்படி அழைத்தார். தேவன் அவர்களுக்கு தரிசனமாகி அந்த தேசத்திற்குள் போக சொன்னார். ஆனால் அவர்கள் போகவில்லை. 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். பிறகு தேவன் யோசுவாவுக்கு தரிசனமாகி தேசத்திற்குள் போ என்றார். தேவன் எங்கே விட்டாரோ அங்கிருந்தே மீண்டும் தொடங்கினார். அவர்கள் அந்த 40 ஆண்டுகளை வீணடித்து விட்டார்கள். இன்றும் எத்தனை பேர் கிறிஸ்தவர்களாக தங்கள் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இங்கே நமக்கான எத்தனையோ மகத்தான ஆவிக்குரிய பாடங்கள் இருக்கின்றன. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நம்மிலே பலர் அப்படியே யாக்கோபை போலத்தான் இருக்கிறோம். அதனால்தான் இந்த செய்தி இன்று நமக்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. அவர் தன்னை யாக்கோபின் தேவன் என்று சொல்லிக் கொள்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் யாக்கோபின் தேவனாக இருப்பார் என்றால் அவர் நம்முடைய தேவனாகவும் இருப்பார். அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? உண்மையாகவே இந்த அதிகாரம் நமக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அந்த காலத்தில் காதணிகள் என்பவை வழிபாட்டு முறையோடு தொடர்புடையவைகளாக இருந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காதணிகள் அவர்கள் பிற தெய்வ வழிபாடு செய்கிறவர்கள் என்பதற்கான அடையாளமாய் இருந்தன. எனவேதான் அவர்கள் அவற்றை அகற்றினார்கள். யாக்கோபு அவைகளை சீகேமுக்கு அருகில் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். யாக்கோபு அவற்றை முற்றிலும் ஒழித்து கட்டினார். என்றாவது ஒரு நாள் எடுத்து பார்ப்போம் என்று சொல்லி பரநிலை போட்டு வைக்கவில்லை. அவர் அவற்றை எங்காவது பத்திரப்படுத்தி வைக்கவில்லை. மாறாக புதைத்து விட்டார். இனி ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க போவதால் பழையவை அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை பாருங்கள். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோடே கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூஸுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். முன்பு யாக்கோபு அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டு இருந்தார். அதற்கு தேவனுடைய வீடு என்று பொருள். இப்பொழுது அவர் அதை ஏல் பெத்தேல் என்று சொல்லி அழைக்கிறார். அதற்கு தேவனுடைய வீட்டின் தேவன் என்று பொருள். இது யாக்கோபின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுகிறது. 8ஆம் வசனம் பாருங்கள். ரெபேக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று. இந்த நேரத்தில் தெபோராள் யாக்கோபுடன் இருந்ததால் ரெபேக்காள் ஏற்கனவே மரித்திருக்கக்கூடும் என்று நாம் கருதுகிறோம். அவருடைய மரணம் எப்பொழுது நிகழ்ந்தது என்று வேதாகமம் நமக்கு சொல்லவில்லை. பாவம் யாக்கோபு, அவர் மீண்டும் ஒருபொழுதும் தன் தாயை பார்க்கவே இல்லை. இதில் சோகமான காரியம் என்னவென்றால், அவர் தன் தாயை பார்க்காததை விட அந்த தாய் தன் மகனை மீண்டும் பார்க்கவே இல்லை. ஏனென்றால் அவள் அவரை சில காலம் தானே தள்ளி போயிருக்க சொன்னாள். அந்த செவிலி தாய் தெபோராள் ஒருவேளை ரெபேக்காளது மரண செய்தியை யாக்கோபிடம் கொண்டு வந்துவிட்டு அவனுடனேயே தங்கி இருந்திருக்கலாம். இப்பொழுது அவளும் மரித்து போய்விட்டாள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள்.
யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இத்தனை ஆண்டுகளும் தேவன் யாக்கோபை நல்வழிப்படுத்தவே, அதாவது பக்குவப்படுத்தவே முயற்சி செய்து கொண்டிருந்தார். யாக்கோபு ஒரு வாலிபனாக பெத்தேலுக்கு வந்தபொழுது தேவன் அவரை எங்கே சந்தித்தாரோ சரியாக அதே இடத்திலே மீண்டும் தொடங்குகிறார். மாமா லாபானுடன் அவர் கழித்தந்த ஆண்டுகள் பல விதங்களிலே வீணடிக்கப்பட்ட ஆண்டுகள் தான். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஞாபகம் இருக்கிறதா? தேவன் இதே காரியத்தை தான் ஆபிரகாமிடத்திலும் சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 35:12 பாருங்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, தேவன் இந்த தேசத்தை அவர்களுக்கு தருவதாக வாக்குறுதி அளிப்பது இது 3வது முறையாகும். முதலில் ஆபிரகாமுக்கு, பிறகு ஈசாக்குக்கு, இப்பொழுது யாக்கோபுக்கு. இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரிடமும் ஆண்டவர் இதை 2 அல்லது 3 முறை சொல்ல வேண்டியதாக இருந்தது. சொல்லப்போனால் ஆபிரகாமிடம் அவர் பல முறை இதை கூறினார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை பாருங்கள். தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூணை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். பான பலியை குறித்த முதல் குறிப்பு இங்கே தான் காணப்படுகிறது. லேவியராம புத்தகத்திலே 5 விதமான பலிகள் சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் பான பலி அவற்றிலே ஒன்றாக குறிப்பிடப்படவில்லை. உண்மையில் அதை பற்றி எந்த ஒரு கட்டளையும் அங்கே கொடுக்கப்படவில்லை. ஆனால் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக பார்த்தால் இது மிகவும் பழமையான பலிகளிலே ஒன்றாகும். இன்றைய விசுவாசிகளுக்கு இது மிகவும் அற்புதமான ஒரு அர்த்தத்தை தருகிறது. பானபலி என்பது மற்ற பலிகளின் மீது ஊற்றப்படுவதாகும். அது நீராவியாக மேலே எழும்பி சென்றுவிடும். பிலிப்பியரிடத்திலே பவுல் சொல்லும் பொழுது தன் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதாவது ஒரு பான பலியைப் போல கர்த்தருக்காக அது ஊற்றப்பட வேண்டும் என்பதே அவர் விருப்பம். ஆதியாகமம் 35:16 பாருங்கள். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. ராகேலுக்கு ஏற்கனவே யோசேப்பு என்ற ஒரு மகன் இருந்தான். ஆனால் இப்பொழுது அவளுக்கு 2வது மகன் பிறக்கிறான். வசனங்கள் 17-18. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? ராகேலின் மரணம் அல்ல, மாறாக இந்த சம்பவம் நடந்த விதம். அவள் இவனை என் துக்கத்தின் மகன் பெனானி என்று அழையுங்கள் என்றாள். ஆனால் யாக்கோபு அந்த சிறுவனை பார்த்து, நான் என் அன்பிற்குரிய ராகேலை இழந்துவிட்டேன், இந்த சிறுவன் அப்படியே அவளைப் போலவே இருக்கிறான், அதனால் இவனை பென்யமீன், அதாவது என் வலது கரத்தின் மகன் என்று அழைப்பேன் என்று சொன்னான். யாக்கோபு ராகேலின் மகன்கள் மீது தனி பாசம் வைத்திருந்தார். பதான் அராமில் இருந்த அந்த ஆண்டுகளில் யாக்கோபின் வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகளும் சுயநலமும் அதிகமாக காணப்பட்டிருந்தாலும் ராகேல் மீது அவர் கொண்டிருந்த அன்பு மட்டுமே ஒரு உன்னதமான காரியமாக இருந்தது. அவர் ராகேலை நேசித்தார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அவர் அவளிடம் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருந்தார். அவளுக்காக எதையும் செய்ய தயாராயிருந்தார். தன் தகப்பனிடத்திலிருந்து அவள் திருடி வந்த சிலைகளை தொடர்ந்து அவள் வைத்திருப்பதை அவர் அனுமதித்தது கூட அதனால்தான் என்று சொல்லலாம். லேயாளோ அல்லது வேறு யாராவதோ அப்படி செய்திருந்தால் அவர் அனுமதித்திருக்க மாட்டார். ஆனால் அவர் ராகேலிடம் மிகவும் கனிவாக இருந்தார். அவள் ஏற்கனவே யாக்கோபுக்கு யோசேப்பை பெற்றெடுத்திருந்தாள். இப்பொழுது பென்யமீனை பெற்றெடுக்கிறாள். அவளுடைய 2வது மகன் பிறக்கும் பொழுதுதான் அவள் மரணம் அடைந்தாள். அவனுடைய உயிர் அவளுடைய மரணத்திற்கு காரணமானது. இது யாக்கோபின் இருதயத்தை மிகவும் நொறுக்கிவிட்டது.
மற்ற 10 மகன்களும் யாக்கோபுக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் தரவில்லை. பல மனைவிகளை வைத்திருப்பது பாவம் என்பதைத்தான் தேவன் ஒவ்வொரு நாளும், ஒரு நாளின் 24 மணி நேரமும் அவருக்கு நினைப்பூட்டி கொண்டே இருந்தார் என்று சொல்லலாம். அவருக்கு அவர்கள் எல்லாரும் தேவையில்லைதான். இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் தன் சித்தத்திற்குள்ளே மாற்றி அமைக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் அவ்வாறு தான் செய்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் இந்த பலதார மனத்தை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்பதை உண்மைகள் வெளிப்படுத்துகின்றன. யோசேப்பின் மாற்றாந்தாய் சகோதரர்கள் அவனை நடத்திய விதத்திலேயே இது மிக தெளிவாக தெரிகிறது. யாக்கோபு யோசேப்பையும் பென்யமீனையும் நேசித்தார். உண்மையை சொல்லப்போனால் மற்ற சிறுவர்கள் இதனால் பொறாமைப்பட்டார்கள். அவர் யோசேப்பிடம் அப்படிப்பட்ட ஒரு பட்சபாதத்தை காட்டியிருக்கக்கூடாது. ஏனென்றால் தன் சொந்த வீட்டிலேயே பட்சபாதத்தின் விளைவுகளை அவர் அனுபவித்திருக்கிறார். இது எத்தகைய சிக்கல்களை உண்டாக்கியது என்பது அவருக்கு தெரியும். அவர் தன் அன்பிற்குரிய ராகேலை இழந்து விட்டார். ஆனால் அவரிடம் பென்யமீன் இருந்தான். அந்த சிறுவன் ராகேலுக்கு துக்கத்தின் மகனாக இருந்தது உண்மையாக இருந்தாலும் யாக்கோபால் அவனை பெனானி என்று அழைக்க முடியவில்லை. அவன் யாக்கோபுக்கு துக்கத்தின் மகன் அல்ல, அவன் அவருடைய வலது கரத்தின் மகன், அவருடைய ஊன்றுகோல். அவருடைய தள்ளாத வயதிலே அவர் சாய்ந்து கொள்ளும் ஆதாரமாக அவன் இருந்தான். இதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். ஏனென்றால் பிற்காலத்திலே யாக்கோபு அனுபவிக்கப் போகும் பெரும் துக்கத்தை புரிந்து கொள்ள இது நமக்கு உதவி செய்யும். இவை அனைத்திற்கும் அடிப்படை யாக்கோபு செய்த பாவத்திலேயே இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் உள்ள தவறுகளை தேவன் அங்கீகரிப்பதில்லை. நாம் அவற்றிலிருந்து தப்பிவிடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் யாக்கோபு தப்பிக்க முடியாதிருந்தது போல நாம் தப்பிக்கொள்ள முடியாது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ராகேலின் கல்லறை பெத்லெகேமுக்கு அருகில் இருக்கிறது. இன்றும் அது ஒரு புனிதமான இடமாக கருதப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக யாத்ரீகர்கள் இந்த இடத்தை தரிசித்து வருகிறார்கள். ஆதியாகமம் 35:20 பாருங்கள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். ஆதியாகம புத்தகத்தை எழுதிய மோசே அவர் வாழ்ந்த காலத்தில் ராகேலின் கல்லறை ஒரு அடையாள சின்னமாக இருந்ததை குறிப்பிடுகிறார். வியப்பிற்குரிய காரியம் என்னவென்றால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்றும் பெத்லெகேமுக்கு அருகிலே அந்த இடம் ராகேலின் கல்லறை என்றே அழைக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். 22 முதல் 26 வரையிலான வசனங்களிலே யாக்கோபுக்கு அவருடைய வெவ்வேறு மனைவிகள் மூலம் பிறந்த மகன்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் யோசேப்பும் பென்யமீனும் தான் அந்த பிள்ளைகளிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை. தேவன் பலதார மனத்தை ஆதரிக்கவில்லை என்ற உண்மையை இது மீண்டும் நிரூபிக்கிறது. யாக்கோபின் குடும்பம் அந்த உண்மையை நமக்கு தெளிவுபடுத்தும் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். இதற்கு மாமா லாபான் தான் பொறுப்பு என்றாலும் யாக்கோவும் அதற்கு உடந்தையாக இருந்தார். சரி, வசனங்கள் 28, 29 பாருங்கள். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். யாக்கோபு மீண்டும் இந்த தேசத்திற்கு திரும்பிய பிறகு அவர் தன் சகோதரன் ஏசாவை சந்தித்த ஒரே சந்தர்ப்பம் அவர்கள் இருவருடைய தந்தை ஈசாக்கின் மரணமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்த அதிகாரம் மரணங்களால் நிறைந்திருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா? முதலில் ரெபேக்காளுடைய செவிலித்தாய் தெபோராளின் மரணம். இதன் மூலம் ரெபேக்காளின் மரணமும் இங்கே சுகசமாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு அன்பிற்குரிய ராகேலின் மரணம். இறுதியாக இந்த அதிகாரம் ஈசாக்கின் மரணத்துடன் முடிவடைகிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் வரிசையான மரணங்களோடு முடிவடைந்து சோகமாக தோன்றினாலும் இந்த அதிகாரம் கற்றுத்தரும் ஆவிக்குரிய பாடங்களையும் நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு புதிய ஆரம்பத்திற்கு முன்னால் பழையவை முடிவுக்கு வர வேண்டும். யாக்கோபு பெத்தேல் என்ற நிலைக்கு உயரும் பொழுது அவருடைய பழைய வாழ்க்கையோடு தொடர்புடைய மனிதர்களும் கடந்த காலத்தின் அடையாளங்களும் மறைந்து போகிறார்கள். இது நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறிக்கிறது. நம்மிடமுள்ள பழைய சுபாவங்கள் மடியும் பொழுதுதான் புதிய கிருபை பிறக்கிறது. ஏசாவும் யாக்கோவும் பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்தபோது ஒருவரை ஒருவர் கொலை செய்ய துணிந்தார்கள்.
ஆனால் இப்பொழுது தங்கள் தந்தையின் மரண படுக்கையிலே இருவரும் இணைந்து அவரை அடக்கம் செய்கிறார்கள். மரணமும் இழப்பும் மனிதர்களை பணிவடைய செய்கின்றன. இங்கே ஈசாக்கின் மரணம் பகையை மறந்து சகோதரர்கள் மீண்டும் இணைவதற்கான மற்றும் ஒரு புள்ளியாக மாறுகிறது. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் குடும்பத்திலே யாரோடாவது மனஸ்தாபத்திலே இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் ஒரு மரணம் உங்கள் உறவை சரி செய்ய ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தருணம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இந்த காலகட்டத்திலே அதை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் இயேசுவின் வருகையிலே நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காத ஒருவராய் நிற்க வேண்டியது இருக்கும். மனிதர்கள் மரிக்கிறார்கள், ஆனால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. ஆபிரகாம் மரித்தார், ஈசாக்கும் இப்பொழுது மரித்து விட்டார். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இப்பொழுது யாக்கோபுக்கு உறுதிப்படுத்துகிறார். தெபோராள், ராகேல், ஈசாக்கு என ஒவ்வொரு மரணமும் யாக்கோபுக்கு வாழ்க்கையின் நிலைமையை உணர்த்தியது. இது நமக்கு சொல்லும் செய்தியும் இதுதான். நம்முடைய அன்புக்குரியவர்கள் நம்மை விட்டு போகலாம், ஆனால் யாக்கோபின் தேவன் என்றும் நம்முடனே இருக்கிறார். அவர் நம்மை எங்கே சந்தித்தாரோ அங்கிருந்து நம்மை பூரணமாக்கும் வரை கைவிடுவதில்லை. இந்த நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை துதிப்போமா? யாக்கோபு அவன் குடும்பத்தார் கொடுத்த நகைகளை எங்கு புதைத்து போட்டான்? யாக்கோபு அவன் குடும்பத்தார் கொடுத்த நகைகளை எங்கு புதைத்து போட்டான்? ஆப்ஷன் ஏ, பெத்தேல் அருகே உள்ள கர்வாலி மரத்தின் கீழ். ஆப்ஷன் பி, சாலேம் நகரில் உள்ள கேதுரு மரத்தின் கீழ். ஆப்ஷன் சி, சீகேம் ஊர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழ். நம் தாயின் கர்ப்பத்தில் அதிசயமாய் நம்மை உருவாக்கி இம்மட்டும் காத்து வழிநடத்தி வரும் தேவன் இன்றைய நாளின் தியானத்தின் மூலம் உங்களோடு இடைப்பட்டு இருப்பார் என்று நம்புகிறோம். நேயர்களே, எத்தனை இடர்பாடுகள் யாக்கோபுக்கு! இத்தனை பாடுகள், வேதனைகள், மரணங்களை இவன் சந்திக்காவிட்டால் இவன் கோத்திர பிதா என்னும் பெயருக்கு தகுதியுடையவனாக மாறி இருக்க மாட்டான். தேவ கிருபை, அன்பு, வல்லமை எவ்வாறு ஒரு ஏமாற்றும் தன்மை கொண்ட வஞ்சகனையும் ஒரு கோத்திர பிதாவாக மாற்றியது. நீங்களும் உங்கள் பாவ வாழ்க்கை நிமித்தம் சோர்ந்து இருப்பீர்களானால் கலங்க வேண்டாம் நேயர்களே. சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை விடுதலையாக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஏசாயா 44:24.